ஒண்ணு தெரிஞ்சுங்க, இது நாடு முழுவதும் அமலாக போவதில்லை. மத்திய அரசு எந்த மாவட்டங்களை குறிப்பிடுகிறதோ அந்த மாவட்டங்கள்ல மட்டும்தான். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இந்த சட்டம் என்பது, நான் இன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு, அதை படிச்சு பாருங்க. இன்னைக்கு மகாத்மா காந்தி 1948 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி கொல்லப்பட்டார். ஏறத்தாழ 77 ஆண்டுகளுக்கு பிறகு மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி, என்னை பொறுத்தவரை இது அந்த கொலையை விட அந்த கொலைக்கு ஈடாக கொடிய செயல். நான் என்னுடைய கட்டுரையில தலைப்பே தி செகண்ட் கில்லிங் ஆஃப் மகாத்மா காந்தி, இரண்டாவது முறை மகாத்மா காந்தியை கொல்கிறார்கள் என்று நான் மிகுந்த வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறேன். அதை படிச்சு பாருங்க. இந்த சட்டத்தை பாருங்க. இந்த சட்டம் என்பது மகாத்மா காந்தியின் பெயரை எடுப்பது ஒன்று, வாயிலேயே நுழையாத ஒரு பெயரை வச்சிருக்கிறது ஒன்று. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துல எழுதுனா, ஹிந்தி வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் லெட்டர்ஸ், அது ஹிந்தியா ஆங்கிலமா? இது ஹிந்தியும் அல்ல ஆங்கிலமும் அல்ல. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுவது. உதாரணமா, தமிழ் சொற்களை வங்காள எழுத்துக்களில் எழுதுனா தமிழர்களுக்கும் புரியாது, வங்காளிகளுக்கும் புரியாது. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுனா ஆங்கிலம் தெரிந்தவர்களும் புரியாது, ஹிந்தி தெரிந்தவர்களுக்கும் புரியாது. யாருக்கு புரியுது? அமைச்சர்களுக்கே புரியல. என்னமோ VBG ராம் ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாத்மா காந்தியை விட இந்த திட்டத்துக்கு பொருத்தமான பெயரா? அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த சட்டம், இந்த சட்டத்தின் கீழே வடிவமைக்கும் புதிய திட்டத்து பொருட்களை பாருங்க. ஒன்று, நம்முடைய 100 நாள் வேலை திட்டம் என்பது எல்லாருக்கும் பொருந்தும். யார் வேணாலும் வேலைக்கு பதிவு செய்யலாம். இந்தியா முழுவதுக்கும் பொருந்தும். எல்லா மாவட்டங்களுக்கும், எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். கேரண்டி இருந்தது. ரெண்டாவது, இந்த ஊதியங்களை மத்திய அரசு பொறுப்பெடுத்தது. இந்த பணத்துக்கு மத்திய அரசு பொறுப்பு. மூணாவது, மாநில அரசினுடைய பங்களிப்பு என்பது 25% மெட்டீரியல் காஸ்ட். அந்த பொருள்களை பயன்படுத்தினா அதற்கு 25% தான் மாநில அரசுகளுடைய பங்களிப்பு. மொத்த ஊதியங்கள் மத்திய அரசினுடைய பொறுப்பு. பொருள்களின் செலவில் 75% மத்திய அரசின் பொறுப்பு. நாலாவது, யாருக்காவது வேலை கேட்டு வேலை மறுக்கப்பட்டா வேலையின்மை அலவன்ஸ் தரணும். ஐந்தாவது, காலப்போக்கில் இந்த திட்டம் பெரும்பகுதி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 90-95% பெண்களுக்கு பங்களித்தது, பெண்களுக்கு வேலை கொடுத்தது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? 2004ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை நான் 2004-2005 வரவு செலவு திட்டத்தில், பட்ஜெட்டில் அறிவித்த போது, அதற்கு பின்னாடி
நீண்ட நெடிய கலந்தாலோசனை இருந்தது. திருமதி சோனியா காந்தி, டாக்டர் மன்மோகன் சிங், அது கூட்டணி ஆட்சி என்பதால் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள், பொருளாதார நிபுணர்கள், நிர்வாகத்தினர், அதிகாரிகள், சமூகியல் அறிஞர்கள் எல்லாரையும் கலந்து அதை மிக ஆலோசித்து அதனுடைய சாதக பாதகங்களை எல்லாம் விவாதித்து இந்த சட்டத்தை உருவாக்கி, இந்த சட்டத்தை நான் அறிவித்தேன். 2004, 2005 வரவு செலவு திட்டத்தில் நான் உரையாற்றும் போது இதை அறிவித்தேன். டிசம்பர் மாதம் தான் இந்த சட்டம், வரைவு சட்டம் தாக்கல் செய்யப்பட்டது. ஆக ஒரு 8, 6, 7 மாதங்கள் விரிவான கலந்தாலோசனை, எல்லாரையும் கலந்துதான் இந்த வரைவு சட்டம் அறிமுகப்படுத்தது. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலையும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க முடியல, எதிர்க்க காரணம் இல்லை. எல்லா கட்சிகளும், கூட்டணி கட்சிகள், ஆளுங்கட்சிகள் மட்டுமல்ல, எதிர்கட்சிகளும் இதை ஏற்றுக்கொண்டுதான். அப்ப எதிர்கட்சி தலைவராக வாஜ்பாய் இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் சம்மதத்தோடு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த 20 ஆண்டுகளில் இந்த திட்டம் அமலாகி இருக்கிறது. இந்த திட்டத்தில் ஏதாவது குறை இருந்தால் அதை குறையை நிவர்த்தி செய்வதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் திட்டத்தையே ரத்து செய்து, சட்டத்தையே ரத்து செய்து, வாயில நுழையாத ஒரு பெயரை வைத்து ஒரு திட்டங்களை உருவாக்குகிறோம் என்றால் அதைத்தான் நான் கடுமையாக எதிர்க்கிறேன். இந்த புதிய சட்டத்தின் கீழே இந்த திட்டங்கள் யார் வகுப்பது? ஒன்று தெரிஞ்சுங்க, இது நாடு முழுவதும் அமலாக போவதில்லை. மத்திய அரசு எந்த மாவட்டங்களை குறிப்பிடுகிறதோ அந்த மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த திட்டம். நாங்க செயல்படுத்திய திட்டம் நாடு முழுவதும், எந்த நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் எந்த ஒன்றியத்திலையும் ஒருத்தர் வேலை வேணும்னா வேலை கொடுக்கணும். இப்போ அப்படி கிடையாது. குறிப்பிட்ட நோட்டிஃபைடு ஏரியா, இந்த வார்த்தை வருது. மத்திய அரசு எந்த மாவட்டங்களை, எந்த பகுதிகளை குறிப்பிடுகிறதோ அதில் தான் இந்த திட்டம் அமலாகும். ஒன்று. ரெண்டாவது, நார்மேட்டிவ் அலோகேஷன். மத்திய அரசு ஒரு தொகையை ஒதுக்கும், அதற்கு மேல செலவான மாநில அரசுடைய பொறுப்பு. மத்திய அரசுக்கு முழு செலவு பொறுப்பு அல்ல, ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்குவார்கள். இப்போ உதாரணத்துக்கு 4 ஆண்டுகளுக்கு முன் 1,11,000 கோடி ஒதுக்கினார். கடந்த 3 ஆண்டுகளாக 86,000 கோடி தான். இப்ப அடுத்த வருஷம் நாங்க மத்திய அரசு பட்ஜெட்லேருந்து 65,000 கோடி தான் ஒதுக்குகிறோம்னு சொன்னாங்க. அந்த 65,000 கோடி தான் 65,000 கோடிக்கு மேல செலவான மாநில அரசுடைய பொறுப்பு. மூன்றாவது, வருஷத்துக்கு 60 நாட்கள் இந்த வேலையே கிடையாது. இந்த திட்டத்தை அமலாக்க முடியாது. எந்த 60 நாட்கள் என்பது மாநில அரசு அந்த அறுவடை சீசன்ல, விதைப்பு சீசன்ல அப்படின்னு சொல்றாங்க. 60 நாட்களுக்கு கிடையாது. நான்காவது, இதனுடைய மிகப்பெரிய விபரீதம் என்னவென்றால், வேலை கேட்டு வேலை கொடுக்கறது இல்லை, வேலை கொடுத்தாதான் வேலை கேட்க முடியும். இதை புரிஞ்சுக்கங்க. டிமாண்ட் ட்ரிவன் நம்முடைய சட்டம். வேலை கேட்டா வேலை கொடுக்கணும். இப்ப சட்டம் சப்ளை ட்ரிவன், வேலை கொடுத்தாதான் வேலை கேட்க முடியும். இந்த
பகுதிக்கு இந்த மாவட்டத்துல வேலை கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டா யாரும் வேலை கேட்க முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.